கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உண்டு பண்ணின இந்த ஒரு நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு அருளின அவருடைய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, கிரேட்டர் சென்னை ஸ்டாப் பிரேயர் ஃபெலோஷிப் அவர்கள் என்னை அன்பாக கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக அழைத்ததற்காக நான் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வாசிக்கப்பட்ட ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய உள்ளத்தில் வைத்த சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ஆகவே அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுடைய சிந்தனைகள் திசை திருப்பப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால் இந்த கூட்டத்தின் முடிவுக்குள்ளாக கர்த்தர் மெய்யாகவே உங்களை விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே ஆண்டவராய் இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தாலும் அறியாதவர்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். பிரசங்கிக்கிற நாங்கள் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச முடியாது, பொதுவாக தான் பேச முடியும். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் உங்களுக்கு பொதுவாக பேசும்போது தனிப்பட்ட ரீதியிலே பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே மெய்யாகவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்திலே நான் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு என்று அல்ல, அவர் உலக இரட்சகர். அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் கடைசி மாதம், இந்த கடைசி மாதத்திலே 3 காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். we need to consider 3 things. முதலாவது God's grace, தேவ கிருபை. இரண்டாவது God's gift, தேவனுடைய ஈவு. மூன்றாவது God's guidance, தேவனுடைய வழி நடத்துதல். நான் தேவ கிருபை என்று சொன்னேன், God's grace என்று சொன்னேன். காரணம் என்னவென்றால் இந்த 2024 ஆண்டு முழுவதும் ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நாள் வரைக்குமாக எவ்வளவு அருமையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து செல்ல நேர்ந்தாலும் அவர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தது தேவ கிருபை என்பதை இந்த நாளிலே நினைவு கூறுதல் ஏற்றதாயிருக்கும். கர்த்தர் நம்முடைய தேவையை சந்தித்த விதம், கர்த்தர் நம்மை பாதுகாத்ததான விதம், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்தின விதத்தை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக இந்த மாலைகளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எத்தனை. எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ பேர் இந்த ஆண்டை துவக்கினவர்கள் இன்னைக்கு நம்மத்திலே இல்லை. ஆனாலும் தேவ கிருபையினாலே கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கூடி வர செய்திருக்கிற தேவ கிருபை, தேவ கிருபை. நான் நிர்மூலமாக இருப்பதோ அவருடைய சுத்த கிருபை என்று வாசிக்கிறேன். சிந்தித்து பாருங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள் நான் சொல்லும் போது உடனடியாக நம்முடைய சிந்தனை பொருளாதாரத்திலே போய்விடும். ஒருவேளை ஒரு நல்ல வீட்டை குறித்து யோசிக்கலாம், ஒரு நல்ல காரை குறித்து யோசிக்கலாம், ஒரு நல்ல வேலையை குறித்து யோசிக்கலாம், பணத்தை குறித்து யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், இவைகளெல்லாம் நல்லதுதான், ஆனால் இவைகளெல்லாம் உண்மையான ஆசீர்வாதம் அல்ல என்று சொல்கிறேன். உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உங்களால் பணத்தை கொடுத்து வாங்க முடியாதது தான் உண்மையான ஆசீர்வாதம். The true blessing is something what you cannot buy with your money. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நல்ல காஸ்ட்லி பெட்டை வாங்கிடலாம், தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா?
ஒரு நாள் வாங்க முடியாது. அப்படிதானே? நீங்க நல்ல ஆகார பொருட்கள், நல்ல ருசியான ஆகாரங்களை வாங்கிடலாம் காசு கொடுத்து. பசியை வாங்க முடியுமா? ஒரு நாள் வாங்க முடியாது. மருந்து மாத்திரைகளை வாங்கிடலாம், ஆனா சுகத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அநேக உலக பொருட்கள், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கிடலாம், ஆனா மனசிலே உண்மையான ஒரு நிஜமான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காசை கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு நாள் வாங்க முடியாது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஜீவனையும் சுகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்ல விரும்புகிறேன். If you ignore the things which money can buy, you can enjoy the things which money cannot buy. நீங்கள் சிந்தித்து பார்க்க முடியாது பேசுகிறேன். பணம் கொடுத்து வாங்குற காரியங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தா, பணம் கொடுக்காம வாங்குற நிறைய ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியும் என்று சொல்கிறேன். ஆகவே முதலாவது இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஒன்றொன்றாய் we need to count the blessings of God and thank him with all our hearts. நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லி கர்த்தரை இந்த கடைசி வருஷத்தின் கடைசியிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிக மிக நல்லது. God's grace. இரண்டாவது God's gift என்று சொன்னேன், தேவனுடைய ஈவு. இந்த விசேஷமாக இந்த டிசம்பர் மாதத்திலே தேவன் நமக்கு தந்த பெரிய ஈவு என்னவென்றால் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அதைதான் நாம் கிறிஸ்துமஸ் என்று சொல்கிறோம். தேவனுடைய பிறப்பு நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது, ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறது. இந்த உடைந்து போன உலகத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு பிறந்த நாளிலே ஞானிகள் ஆண்டவராகிய இயேசுவுக்கு பரிசுகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் மகனே மகளே, நானே உனக்கு ஒரு ஈவாக உன்னோட வாழ்க்கையிலே நான் வந்திருக்கிறேன். இட்ஸ் a priceless gift. விலை மதிக்க முடியாத ஒரு ஈவு. இட்ஸ் a personal gift. தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு ஒரு ஈவாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, he is a perfect gift. அவர் ஒரு பூரணமான ஈவாக நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேணும், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. ஆனால் இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது நாம் அவருக்கு கொடுக்கிற ஒரு பரிசா இருக்கும் என்று சொல்கிறேன். The life we live today is a gift to us from God, and how we live is a gift that we give to God. ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்க்கணும், இந்த வருஷத்திலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம்? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோமா? கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்த்து, ஆண்டவரே நீர் இந்த ஜீவனை எனக்கு கொடுத்தீர், அது உம்முடைய ஈவு, நான் உமக்காக வாழ்கிறேன், அந்த வாழ்க்கை நான் உமக்கு கொடுக்கிற ஒரு பரிசு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிந்தித்து பாருங்கள் அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே பிறக்கும் போது அழுது கொண்டுதான் பிறக்கிறது. எந்த பிள்ளையாவது இந்த உலகத்திலே சிரித்து கொண்டு வருகிறதை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு நாளும் பார்க்க முடியாது. இந்த ஒரு பிள்ளை அழுது கொண்டுதான் வருகிறது, ஆனால் உலகம் முழுவதும் களி கூறுகிறது. அப்படிதானே? பிள்ளை அழுதுகிட்டு வருது, ஆனால் குடும்பம் களி கூறுகிறது, மற்றவர்கள் களி கூறுகிறார்கள், எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து அந்த பிள்ளை எப்படி வாழ்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த நபர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது, அந்த நபர் இந்த உலகத்தை விட்டு சந்தோஷமாய் கடந்து போகிறாரா, உலகம் முழுவதும் அந்த நபருக்காக அழுகிறது. This is life. Child comes into this world crying, but the whole world rejoices. But the child lives in such a way that when that person leaves the world, that person leaves the world rejoicing, but the whole world cries for that person. சிந்தித்து பாருங்கள், தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். நாம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டது? ஒரு பிள்ளை சிந்தித்து பார்க்க முடியாய் பேசுகிறேன். பை உலகத்திலிருந்து பொய் உலகத்துக்கு வருகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திட்டம் என்ன தெரியுமா? பை உலகத்திலிருந்து பொய் உலகத்துக்கு வந்த அந்த பிள்ளை வளர்ந்து ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மெய் உலகத்துக்கு போக வேண்டுமே. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான்
ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே அவதரித்தார். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென். அநேகர் நினைக்கிறார்கள் ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் இந்த உலகத்துக்கு வந்தவர் என்று நினைக்கிறார்கள். தவறு. ஆண்டவராய் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்தவர் அல்ல. அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆதியும் அந்தமுமானவர், துவக்கம் இல்லாதவர், முடிவில்லாதவர். நான் சற்று யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்திலே மனுஷன் தோன்றுவதற்கு, to understand the origin of man, மனிதன் இந்த உலகத்துக்குள்ளே எப்படி வந்தான் என்பதை விளங்கிக் கொள்ள இந்த உலகத்திலே 2 ஆதாரங்கள் மாத்திரம்தான் உண்டு. நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்கணும். The origin of man, மனிதனுடைய தோற்றம், எப்படி மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான், உண்டாக்கப்பட்டான் என்று சொல்வதற்கு 2 ஆதாரங்கள் தான் உண்டு. ஒரு ஆதாரம் விஞ்ஞான ஆதாரம், சயின்டிபிக் எவிடன்ஸ். இன்னொரு ஆதாரம் பிப்ளிக்கல் எவிடன்ஸ், வேதாகமத்தின் ஆதாரம். அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் என்று சொன்னேனே, அது என்னவென்றால் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், டார்வினுடைய பரிமாண கோட்பாடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய புஸ்தகங்களில் வாசித்திருப்போம். பிக் பேங் தியரி, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்லக்கூடிய காரியங்கள். ஆனால் எனக்கு அருமையானவர்களே, டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் வாஸ் ரிஃப்யூட்டட் and proved it was only an hypothesis. அந்த டார்வினுடைய பரிமாண கோட்பாடு ஒரு மனுஷனுடைய கருதுகோள் தான். அது நிஜமல்ல என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, டார்வின் சொல்லுகிற காரியம் எத்தனையோ ஆயிரமான வருஷங்களுக்கு முன்பாக நடந்ததாக சொல்லுகிறார். அந்த சமயத்தில் டார்வினே அங்கே இல்லை, ஒரு கருதுகோள் தான். ஆகவே அது உண்மையானது அல்ல என்று நிரூபிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, நீங்க செய்தித்தாளில் வாசித்திருப்பீங்க, 25ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2023ஆம் ஆண்டிலே, கடந்த ஆண்டிலே NCERT, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய நியூ டெல்லியில இருக்கிற அரசாங்க ஸ்தாபனம் அவர்கள் இதற்காக போராடி டார்வின் எவல்யூஷன் தியரி தவறு, அது 9ஆம் 10ஆம் அதாவது பாட புத்தகங்களிலே இப்படி தவறான காரியங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது என்று சொல்லி அவர்கள் போராடி அந்த காரியத்தை 9th 10th டெக்ஸ்ட் புக்கில் இருந்து விலக்கி இருக்கிறார்கள். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், மனுஷனுடைய தோற்றம் இதுக்கு 2 ஆதாரங்கள் தான். ஒன்று சயின்டிபிக் எவிடன்ஸ், இன்னொரு பிப்ளிக்கல் எவிடன்ஸ். இந்த பாட புத்தகத்திலிருந்து டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன் எடுத்துவிட்டால் அதற்கு பதிலாக மனுஷனுடைய தோற்றத்தை சொல்லக்கூடிய, விவரிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிறேன். இதை தவிர மனுஷன் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு வேற எந்த ஒரு ஆதாரத்தையும் ஒருவராலும் காட்ட முடியாது. காட்ஸ் கிஃப்ட், ஆண்டவராய் இயேசு நமக்கு அருளப்பட்ட ஒரு பெரிய தெய்வீக ஈவாக இருக்கிறார். அன்றைக்கு அந்த செய்தியை மேய்ப்பர்கள் கேட்டபோது அவர்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தது போல இன்றைக்கு மாலையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருப்பார் என்றால் அது போல ஒரு மகிழ்ச்சியான காரியம் வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது ஒரு சரித்திரம், ஏதோ கட்டுக்கதை அல்ல, சரித்திரம். காரணம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்துதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக சரித்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சகோதரனே, சகோதரி, இந்த உலகத்திலே 2 பெரிய பிரச்சனைகள் தான் இருக்கிறது. மற்ற அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் வேறு பிரச்சனைகள் என்று சொல்லக்கூடிய, ரூட் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய 2 பிரச்சனைகள் தான். என்ன தெரியுமா? முதலாவது பாவ பிரச்சனை, இன்னொன்று வியாதி பிரச்சனை. இன்னைக்கு பாவம் உலகத்தில் பெருகி இருக்கிறபடினாலே வியாதி பெருகிறது. அநேக வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியாத நிலையில். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்கிறேன், இந்த 2 பிரச்சனைக்கு எந்த மனுஷனும் தீர்வு காண முடியாது. நோ பொலிட்டிஷியன், நோ ஸ்டேட்ஸ்மேன், நோ கவர்மெண்ட்,
யாருமே தீர்வு காண முடியாது. இந்த 2 பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டானால் உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் இந்த 2 பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை. ஆமென். நான் சிந்தித்து பார்க்கிறேன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவன் தான். ஆனால் இந்த வாலிப நாட்களிலே நான் எந்த ஒரு மதத்தையும் நம்பாதவன். எனக்குள்ளே ஒரு ஆர்வம், மெய்யான தெய்வம் யாராதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தேன். நான் பகவத்கீதையை வாசிக்க ஆரம்பித்தேன், குர்ஆனை வாசிக்க ஆரம்பித்தேன், பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த 3 புண்ணிய புஸ்தகங்களிலே ஒரு பொதுவான காரியத்தை நான் கண்டுபிடித்தேன். அது என்ன தெரியுமா? ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி குர்ஆனில் எழுதப்பட்டிருக்கிறது, பகவத்கீதையில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்த வேதாகமத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. Without shedding of blood there is no remission of sin. ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் நம் முன்னோர்கள் ஆட்டு ரத்தத்தையும் கோழி ரத்தத்தையும் செலுத்தி சிந்தி எப்படியாவது புண்ணியம் கிடைக்குமா, பாவம் மன்னிக்கப்படுமா என்று சொல்லி செய்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆட்டோட ரத்தமோ ஒரு கோழியோட ரத்தமோ மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இன்னொரு மனுஷனுடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் அந்த மனுஷனுடைய ரத்தமே கரை பணிந்த ரத்தம் தான். அதனாலதான் இன்னைக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்னா அவ்வளவு ஒரு பயம் உண்டாகிறது. ஆகவே ஒரு பாவமும் செய்யாத, பாவமறியாத, பாவம் இல்லாத உலக இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டபடியினாலே இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாளிலே அந்த தேவனுடைய ஈவு, பெரிய தேவனுடைய ஈவு, குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதுதான். ஆமென். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய பிறந்த நாள் தினத்தில் யாராவது உங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள், அதிகமாக அன்பு கூர்ந்து ஒரு பரிசு பொருளை உங்களிடத்திலே அன்போடு கூட வாங்கி கொடுக்கும் போது நீங்கள் அதை மறுப்பீர்கள் என்றால் அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய பிறந்த நாள் தினத்தில் உங்களை அதிகமாக நேசிக்கிறவர்கள் ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிசு பொருளை வாங்கி கொண்டு உங்களை வந்து சந்தித்து, இது உங்களுக்காகவே நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்க அதை வாங்க மறுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதேதான் இன்னைக்கு நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஈவாக பிதாவாகிய தேவன் நமக்கு தரும்போது நாம் அவரை மறுப்போமானால் நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்த நம்முடைய தேவனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை சிந்தித்து பாருங்கள். முதலாவது சொன்ன காட்ஸ் கிரேஸ், இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தின தேவ கிருபை. இரண்டாவது குறிப்பாக இந்த மாதம் காட்ஸ் கிஃப்ட், அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய மீட்புக்காக. மூன்றாவதாக காட்ஸ் கைடன்ஸ், காட்ஸ் கைடன்ஸ், தேவனுடைய வழி நடத்துதல் என்று நான் சொல்லும்போது, இந்த ஆண்டு நம்மை நடத்தின தேவன் 25ஆம் ஆண்டிலும் நம்மை நடத்த போதுமானவராக, உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தின் கடைசியிலே வந்திருக்கிற நாம் அடுத்த வருஷத்தை நாம் நோக்கி கர்த்தரனை தொடர்ந்து நடத்துவார், அவர் உண்மை உள்ளவர் என்று நம்மால் விசுவாசிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ள நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே உங்களை நடத்தினதை பார்க்கிலும் வருகிற ஆண்டிலே இன்னும் அற்புதமாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் தேவனுடைய we need to trust God's wisdom, God's will and God's ways. தேவனுடைய ஞானத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வழிகளையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவுடைய பிறப்பிலே அந்த மேய்ப்பர்கள் தூதர்களாலே நடத்தப்பட்டார்கள். அந்த ஞானிகள் ஒரு நட்சத்திரத்தினாலே நடத்தப்பட்டார்கள். அதே போல ஆண்டவர் வருகிற ஆண்டிலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அடிக்கடி யோசித்து ஆச்சரியப்படுவது உண்டு. அவர்கள் புரிந்து கொள்கிற விதத்திலே தேவன் நடத்தின விதம் யோசிச்சு பாருங்க. மெய்ப்பர்களுக்கு அவர் ஒரு நட்சத்திரத்தை காண்பித்திருந்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, அப்படிதானே? அதே போல ஞானிகளுக்கு
தேவதூதர்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மெய்ப்பர்களுக்கு ஒரு தூதன், தூதர்கள், ஞானிகளுக்கு நட்சத்திரம் அவர்களை நடத்தி அருமையாய் அவர்களை ஆண்டவராய் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தது. வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் ஒரு புதிய வருஷத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொண்டு ஒப்புரவாகி கணக்கு பார்க்கணும். தவறுகள் இருந்தால் சரி செய்து புதிய வருஷத்துக்குள்ளே நுழைவதற்குள்ளாக நாம் தேவனோடு கூட வைத்திருக்கிற உறவை சீர்படுத்தி நல்மனம் பொருந்தி ஒரு ஆயத்தத்தோடு கூட புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போவோமானால் கர்த்தர் இந்த வருகிற ஆண்டிலே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோசித்து பாருங்க, அந்த ஞானிகளை அந்த நட்சத்திரம் ஆண்டவர் இயேசுவுக்கு நேரா நடத்துது. ஆண்டவர் இயேசுவுக்கு நேரா நடத்துது. ஞானிகளை ஆண்டவராய் இயேசுவுக்கு நேராக அந்த நட்சத்திரங்கள் நடத்துகிறது. எதை சொல்ல வரேன் தெரியுமா? If your life is directed toward the Lord Jesus Christ, the direction that you take in life will be right. சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராய் இயேசு, உலக இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசுவுக்கு நேராக நடத்தப்படுமானால் நீங்கள் எடுக்கிற திசை சரியாயிருக்கும் என்று சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் சரியாயிருக்கும் என்று சொல்கிறேன். ஆகவே நான் 3 காரியங்களை சொன்னேன். God's grace. இந்த ஆண்டுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த கடைசி மாதம் God's gift, அவருடைய குமாரனாகிய ஆண்டவராக இயேசு நமக்கு ஈவாக கிடைத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அது மாத்திரமல்ல, God's guidance, அது ஒரு வருகிற ஆண்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கு. இந்த மாலை வேளையிலே ஆண்டவராக இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை மிக சுருக்கமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை நான் தியானிக்கிற வேளையிலே கர்த்தர் உள்ளத்திலே ஒரு 3 காரியத்தை பேசினார். அதை தான் நான் உங்களிடத்தில் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, சோர்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் ஆதாரம். இரண்டாவது, sacrifice of salvation, ரட்சிப்பின் தியாகம். மூன்றாவது, surety of salvation, ரட்சிப்பின் நிச்சயம். இந்த 3 குறிப்புகளை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, source of salvation, ரட்சிப்பின் ஆதாரம். இரண்டாவது, sacrifice of salvation, அந்த ரட்சிப்பின் தியாகம். மூன்றாவது, surety of salvation, அந்த ரட்சிப்பின் நிச்சயம். முதலாவது, source of salvation, ரட்சிப்பின் ஆதாரம். ரட்சிப்பின் ஆதாரம் என்ன தெரியுமா? தேவ அன்புதான் அந்த ரட்சிப்பின் ஆதாரம். அந்த வாசிக்கப்பட்ட வசனத்திலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். What is the foundation of salvation? ஒரு ரட்சிப்பின் அஸ்திபாரம், ஒரு ரட்சிப்பின் அடித்தளம் என்னவென்றால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்று சொல்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, God's love is universal. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதி மத பிரிவினருக்கு அல்ல. God's love is universal, எல்லாருக்கும் பொதுவானது. அது மாத்திரமல்ல, God's love is unconditional, நிபந்தனையற்ற ஒரு அன்பு. நான் நன்மை நான் நீதிமானாய் இருந்தபடினாலே ஆண்டவராய் இயேசு என்னை நேசிக்கல. நான் நல்லவனாய் இருந்தபடினாலே ஆண்டவராய் இயேசு என்னை நேசிக்கல. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நான் பாவியாய் இருக்கும்போது, நான் அவரை விட்டு தூரமாய் இருக்கும்போது, நான் அவருக்கு விரோதமாக இருந்தபோது தேவன் என் மேல் அன்பு கூர்ந்தார். Unconditional love. It is not only universal love, it is unconditional, நிபந்தனையற்ற அன்பு. அது மாத்திரமல்ல, it's an unfailing love. எனக்கு அருமையானவர்களே, மற்ற எல்லா உலக அன்பும் ஒரு நாளில் நம்மை கைவிடும். நம்மை கைவிடாத ஒரு அன்பு உண்டென்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாத்திரமே. It is not only universal love, பொதுவான அன்பு மாத்திரமல்ல. It's not only unconditional love, நிபந்தனையற்ற அன்பு மாத்திரமல்ல. It's not only unfailing love, நம்மை கைவிடாத அன்பு மாத்திரமல்ல. It's an unchanging love, மாறாத அன்பு.
நீங்க சிந்தித்து பாருங்கள், மனுஷோட அன்பு மாறிக்கொண்டே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷோட அன்பு மாறும். நீங்க யாருக்காவது நன்மை செய்தா உங்களை ரொம்ப நேசிப்பாங்க. நீங்க யாருக்காவது ஒண்ணுமே செய்யலைன்னா உங்களை யாருமே நேசிக்க மாட்டாங்க. அதானே, இதான் மனுஷ அன்பு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எல்லா மனுஷ அன்புலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சுயநலம் இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எல்லா மனுஷ அன்பிலும் ஒரு சுயநலம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலே நம்மத்தில் இருக்கிற மேன்மையான ஒரு அன்பு என்று சொல்லணும்னா யாரோட அன்பை சொல்லுவோம்? ஒரு தாயின் அன்பை தானே சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு அன்பு, மேன்மையான அன்பு, அந்த ஸ்தானத்தை யாராலும் எடுக்க முடியாத ஒரு அன்பு அப்படின்னு சொன்னா ஒரு தாயோட அன்புன்னு தான் சொல்லுவோம். உண்மைதான், நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு சமயத்தில் அக்பருக்கும் பிர்பாலுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டதாம். பிர்பால் சொன்னாரா, அக்பர் சொன்னாரா, தாயின் அன்பை தவிர வேற ஒரு அன்பு இருக்க முடியாது, அதுதான் மேன்மையான அன்பு. பிர்பால் சொன்னாரா, இல்ல அரசே, தாயின் அன்பை காட்டிலும் இன்னொரு அன்பு இருக்கிறது, தாய் அன்பு கூட அப்படி மேலான அன்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாராம். ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்ன தாயின் அன்பை நீ கேள்வி கேட்கிறியா? தாயின் அன்பை சந்தேகப்படுறியா? உன்னால் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நிரூபிக்க முடியும்னு சொன்னார். அப்ப பிர்பால் என்ன பண்ணாரா தெரியுமா? ஒரு பெரிய டேங்கை கொண்டாட சொன்னார். அந்த டேங்க்ல தண்ணி விட சொன்னாராம். தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி மத்தியில ஒரு தாய் குரங்கு, குட்டியோடு கூட இருக்கிற ஒரு தாய் குரங்க அந்த தண்ணியில நடுவில் விட சொன்னாராம். விட்டாங்களாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அந்த தாய் குரங்கோட இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்தபோது அந்த தாயோட அன்பை பாருங்க, குட்டியை அப்படியே அது தோல்ல வச்சுக்கிச்சான். இடுப்புல வச்சிருந்த அந்த குட்டியை எடுத்து தோல் மேல வைத்துக் கொண்டது. அப்ப ராஜா சொன்னாராம், பாருப்பா தாயோட அன்பு பாத்தியா? அப்படியே தண்ணி உயரம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து கொண்டே வருகிறது. தோல் வரைக்கும் வந்தோடனே அந்த தாய் குரங்கு என்ன பண்ணிச்சான்? குட்டியை எடுத்து தலை மேல வச்சுக்கிச்சான். அப்ப ராஜா சொன்னாராம், பாத்தியாப்பா தாய் அன்பு? இன்னும் அப்படியே கொஞ்சம் தண்ணி விட விட தலைக்கு வரைக்கும் குரங்குக்கு வந்தோடனே அந்த குரங்கு, தாய் குரங்கு என்ன பண்ணிச்சான்? குட்டியை கீழே போட்டு அது மேல ஏறி நின்றுக்குச்சான். அப்ப பிர்பால் சொன்னாராம், பாத்தீங்களா ராஜா, தாய் அன்பு மேலான அன்பு தான், ஆனாலும் அதிலும் கொஞ்சம் சுயநலம் இருக்கதானே செய்கிறது. ஆனால் சுயநலமே இல்லாத ஒரு அன்பு உண்டென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்கிறேன். தன்னையே நமக்காக பலியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்த சுயநலமற்ற ஒரு அன்பு உண்டானால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. சிந்தித்து பாருங்கள். அதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கு ஆதாரம், அதுதான் நம்முடைய ரட்சிப்புக்கு அடித்தளம், அஸ்திபாரம், ஃபவுண்டேஷன். ஒரு நடந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியாது. ஒரு ஏழையான ஒரு விதவை தாய், அவளுக்கு ஒரு அருமையான மகள், ஒரு சின்ன வீட்டில் அவர்கள் வசிக்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் வீடு பற்றி எரிகிறது. எல்லாரும் ஓடி வந்து அந்த தாயை பத்திரமா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த சின்ன மகை வீட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டால் அழுகிற சத்தம் கேட்கிறது. வெளியே தப்பி வந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இதயம் உடைகிறது. அந்த அப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ளே தாய் தன்னை அறியாமலேயே உள்ளே ஓடுகிறாள். ஓடி அந்த பிள்ளையை அப்படியே மார்பில் அணைத்துக் கொண்டு அந்த தீயின் மத்தியிலே அவள் வெளியே வருகிறாள். வருகிற சமயத்திலே அந்த தாய் தலையிலிருந்து கால் வரைக்கும் அவள் அப்படியே காயங்கள், அந்த தீ காயங்களினாலே அதிகமாய் பாதிக்கப்பட்டு மரிக்கிற தருவாயிலிருந்து அற்புதமாக உயிர் தப்பி, ஆனால் அவருடைய சரீரம் முழுவதும் பயங்கரமாக தீயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிர் தப்பினால் இந்த தாய் வீட்டு வேலை செய்து அவளுடைய மகளை படிக்க வைக்கிறாள். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாள். கடைசியாக அந்த மகள் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டராக மாறுகிறாள். ஒரு நாள் அவள் வீட்டுக்கு அந்த மகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருகிறார்கள், நண்பர்கள் வருகிறார்கள்.
ஆனால் இந்த வயதான தாய் உள்ளறையிலே மிக மிக வியாதிப்பட்டவளாக அவள் இரும்பிக் கொண்டிருக்கிறாள். அவர்கள் வீட்டுக்கு வந்த நண்பரில் ஒருவர் கேட்கிறாள், உள்ள ஒரு இரும்புற சத்தம் கேட்குதே, உள்ள யார் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த மகளிடத்தை கேட்டபோது அந்த மகள் என்ன தெரியுமா சொன்னா, தன்னோட சொந்த தாயை வெளியே கூட்டிட்டு வந்து அல்லது அவர்களை உள்ள கூட்டி போய் இன்ட்ரடியூஸ் பண்ண வெட்கப்பட்டுக்கிட்டு, ஏன்னா அவ்வளவு தீக்காயங்கள், பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு காட்சி, தன்னுடைய தாயை அறிமுகம் செய்ய வெட்கப்பட்டு கொண்டு இந்த மகள் சொல்லுகிறாள், அவள் யாருமல்ல என்னுடைய வீட்டு வேலைக்காரி என்று சொல்கிறாள். அந்த சத்தம் தாய்க்கு கேட்கிறது. தன்னுடைய சொந்த மகள், அவளுக்காக தன்னுடைய உயிரையும் பணையம் வைத்து இத்தனை ஆண்டுகள் உழைத்து ஒரு மருத்துவராக உருவாக்கி அவ்வளவு செய்த இந்த மகள் தன்னுடைய நண்பரிடத்திலே அறிமுகம் செய்து வைக்கிறாள், இவளுடைய வீட்டு வேலைக்காரி என்று சொல்கிறாள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் நம்மை நேசித்து தன்னுடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையிலே தியாக பலியாக ஒப்பு கொடுத்து நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசுவை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள எத்தனை உள்ளங்கள் மறுக்கிறது, எத்தனை உள்ளங்கள் வெட்கப்படுகிறது, எத்தனை உள்ளங்கள் என் ஆண்டவராகிய இயேசுவின் இரட்சகர் என்று சொல்ல தயங்குகிறது. இதை யோசிக்கும் போது தேவனுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை சற்று சிந்திப்பது நலமாயிருக்கும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், I am not ashamed of the gospel of Christ. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்படுகிறவன் அல்ல. ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் வசிக்கிற இடத்திலே, என் ஆண்டவராய் இயேசுவை ரட்சித்தார், அவர் என்னுடைய ஆத்தும நேசர், அவர் என்னுடைய இரட்சகர் என்று சொல்ல ஒரு நாளும் தயங்க வேண்டாம். தைரியமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுங்கள். ஆண்டவர் சொன்னாரே, ஒருவன் என்னை குறித்து என்னுடைய பிதாவிடத்திலே அவன் சாட்சி சொல்லுவானால் அவனை குறித்து நான் என் பிதாவிடத்திலே சாட்சி கொடுப்பேன். ஒருவன் என்னை மறுதலிப்பானால் நானும் பிதாவிடத்திலே மறுதலிப்பேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு நல்ல நாளிலே நாம் ஆண்டவருக்கென்று சாட்சியாக விளங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். The purpose or the source of salvation, ரட்சிப்பின் ஆதாரம். இரண்டாவதாக ரட்சிப்பின் தியாகம். அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, He gave His only begotten Son, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. Sacrifice of salvation. God's love was demonstrated through action. தேவனதோ தன் அன்பை வார்த்தையில வெளிப்படுத்தலங்க, அவர் செயலிலே வெளிப்படுத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிரூபிக்கப்பட்ட அன்பு, கல்வாரி சிலுவையிலே நிரூபிக்கப்பட்ட அன்பு. நான் அடிக்கடியா சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், true love is a proved love. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? நிரூபிக்கப்பட்ட அன்பு. இன்னைக்கு நம்ம வாயில நிறைய சொல்லுவோம், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமான நிறைய பாட்டெல்லாம் பாடுவோம். எல்லாம் நம்மளோட அன்பெல்லாம் எங்க இருக்கிறது? வாயில வார்த்தையிலேயே போயிடுது. அதுவல்ல உண்மையான அன்பு. உண்மையான அன்பு நிரூபிக்கப்பட வேண்டும். A true love must be proved. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயத்துல ஒரு தகப்பன் தன்னை சின்ன மகனை பார்த்து, மகனே நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு கேட்டாராம். அந்த பிள்ளை அப்பா இடத்துல இவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லிச்சான். அப்பா சொன்னாரா, மகனை இவ்வளவுதான் நேசிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இவ்வளவு நேசிக்கிறேன். இவ்வளவுதானா மகனே? இவ்வளவுதான் நேசிக்கிறியா? இன்னும் கொஞ்சம் பெருசாக்கா, மகனை இவ்வளவுதான் நேசிக்கிறியா? கடைசி அந்த பிள்ளை சொல்ல, இவ்வளவு நேசிக்கிறேன்ப்பா. இதை தான் ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்தார். இந்த 2 கரத்தை விரித்தவராக உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, மகனே மகளே, இவ்வளவாய் நான் உம்மை நேசிக்கிறேன், இவ்வளவாய் உம்மை நேசிக்கிறேன். ரட்சிப்பின் தியாகம் என்று சொல்கிறேன். ஆமென். This gift is precious. ஏன் தெரியுமா? அவருடைய குமாரன், ஒரே பேரான குமாரன், precious. யோசித்து பாருங்க, நிறைய காரியம் இருக்கு, அதுல ஒன்னு எடுத்து கொடுக்கிறது பெருசு அல்ல. ஒரே ஒரு காரியம் தான் உங்ககிட்ட இருக்குன்னா அதை கொடுக்கறதா விலையேறப்பட்டது. அப்படிதானே? அப்ப பிதாவாகிய தேவன் ஒரே பேரான குமாரனை கொடு, precious gift. அது மாத்திரமல்ல, personal gift.
பொதுவாக கொடுத்துடல, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய அன்பு. அது மாத்திரமல்ல, பவர்ஃபுல் கிஃப்ட். அந்த அன்பு நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமயத்தில் ஒரு வாலிபன் இடத்துல வந்து கேட்டான், பாஸ்டர், ஆண்டவராய் இயேசு தெய்வமாச்சே, அவர் பரலோகத்திலிருந்தே ஜனங்களை ரட்சித்து இருக்கலாமே, ஏன் அவர் உலகத்தில் வந்து அவ்வளவு மனுஷரோட கையில பாடெல்லாம் படணும், சிலுவையில் அறையப்படணும்? அவர் வானத்திலிருந்தே ஜனங்களை ரட்சிக்கலாமே, அவரால் முடியும். ஆனால் உலகத்துக்கு வந்த காரணம் என்ன? நான் அந்த வாலிபடத்தில் சொன்னேன், பா இதை கேள். ஒரு சமயத்தில் ஒரு தகப்பனும் அவரோட மகனும் அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நடந்து போகும்போது அந்த மகன் தற்செயலாக ஒரு எறும்பு புத்து, கருப்பு எறும்பு இருக்கிறது, யாரையும் அது காயப்படுத்தாத கருப்பு எறும்பு, அந்த கருப்பு எறும்பை அந்த மகன் மிதித்து விடுகிறான். அநேக எறும்புகள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது. உடனே அந்த மகன் பார்க்கும்போது, ஐயோ, இந்த எறும்புக்கு நம்ம உதவி செய்யணுமே, உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறதே, ஏதாவது செய்யணும்னு சொல்லி அப்பாட்ட பார்த்து, அப்பா இந்த எறும்பு உயிருக்காக போராடுகிறது, நம்ம ஏதாவது செய்யணும். அப்பா சொல்றாரு, மகனே, இந்த எறும்புக்கு உன்னால உதவி செய்யவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனாலும் மகனுக்கு திருப்தி இல்லை, இல்லப்பா ஏதாவது செய்யணும். அப்ப அப்பா மகனை பார்த்து சொன்னாராம், மகனே, ஒரே ஒரு வழி இருக்கிறது, என்ன தெரியுமா? நீ இந்த எறும்பா மாறினாதான் இந்த எறும்புக்கு உன்னால உதவி செய்ய முடியும், அல்லனா உதவி செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவராய் இயேசு சர்வ வல்லமுள்ள தெய்வம், அண்ட சராசரங்களை படைத்தவர். அவர் மனுஷனாய் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு எனக்கு உதவி செய்யும்படியாக. சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை ஆண்டவராய் இயேசு ஏற்கனவே கடந்து போயிருக்கிறார். தனிமைன்னு சொல்வீங்கன்னா அவருக்கு என்னன்னு தெரியும். தனிமைன்னு என்னன்னு தெரியும். கல்வாரி சிலுவையில் அறையப்படும் போது சீஷர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி ஓடினார்கள். தவறாய் குற்றம் சாட்டப்படுகிறதுனா என்னன்னு தெரியும். காரணம், அவரை நிறைய பேர் தவறாய் குற்றம் சாட்டினார்கள். சரீர வேதனைனா என்னன்னு தெரியும். கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் அவர் சரீரத்தில் அதிக வேதனை பாடுகள் பட்டார். என்ன பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையா இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனைன்னு சொல்வீங்கன்னா, அந்த பிரச்சனை ஊடாய் கடந்து போன அந்த ஆண்டவராய் இயேசு, He is a God who understands your problem. நான் சொல்றேன், உங்களுடைய பிரச்சனை எந்த மனுஷனும் முழுமையா விளங்கிக் கொள்ளவே முடியாது. நீங்க யாருன்னா தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அந்த நபருக்கு அந்த தலைவலி இருந்தா தான் உங்க தலைவலி புரியும், அல்லனா புரியாது. அப்படிதானே? நீ யாரோட ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, you are many a time you are misunderstood. நீ அநேக சமயத்திலே உடைய சொந்த குடும்பத்தாலே நீ தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறாய். ஆனாலும் கவலைப்படாதே, நான் உன்னை சரியாய் புரிந்திருக்கிறேன், நான் உன்னை சரியாக புரிந்து வைத்திருக்கிறேன் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Today religion is trying to reach God. நீங்க மதம் என்ன முயற்சி பண்றது தெரியுமா? எப்படியாவது தேவனை, கடவுளை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி எல்லா மதமும், கிறிஸ்தவ மதம் மாத்திரமல்ல, எந்த மதத்தாரை எடுத்தாலும் நோக்கம் சரியான நோக்கம் தான். என்ன நோக்கம்? எப்படியாவது தேவனை அடைஞ்சிடணும். ஆனா உண்மையை நான் சொல்லட்டா, எனக்கு அருமையானவர்களே, வரம்புக்கு உட்பட்ட மனிதன், வரம்பே இல்லாத பரிசுத்த தெய்வத்தை ஒரு நாளும் போய் அடைய முடியாது. வரம்புக்கு உட்பட்ட மனுஷன் வரம்பில்லாத பரிசுத்த தெய்வத்தை ஒரு நாளும் அடைய முடியாது. அது ஆண்டவருக்கே நல்லா தெரியும். அதனாலதான் வரம்பே இல்லாத பரிசுத்த தெய்வம் வரம்புக்கு உட்பட்ட மனுஷனை தேடி வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகிறோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. Son of God became the Son of Man in order to make you and me sons and daughters of God. தேவகுமாரன் மனித குமாரனாக வந்து உங்களையும் என்னையும் அவருடைய குமாரராக, குமாரத்திகளாக மாற்றும்படியாக ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். சிந்தித்து பாருங்கள். Christ's birth brought the infinite God within the reach of finite man. வரம்புக்குட்பட்ட மனுஷனுக்கு தேவன் வந்து அடையும்படியாக, வரம்பற்ற தெய்வம், பரிசுத்த தெய்வம் மனுஷனை வந்து அடைந்தார். நான் அடிக்கடியாக யோசித்து பார்ப்பது உண்டு. The mission of the cross
is hidden in the message of the cradle. சிந்தித்து பாருங்கள், சிலுவையின் ஆண்டவராய் இயேசு செய்த அந்த நோக்கம், ரட்சிப்பின் நோக்கமானது அந்த தொட்டிலில் செய்தியிலே மறைந்து இருக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு வந்த நோக்கம், சிலுவையிலே அவர் நிறைவேற்ற வந்த நோக்கமானது அந்த தொட்டிலே, அந்த பாலகனாக முன்னணியிலே வைக்கப்பட்ட அந்த செய்தியிலே மறைந்திருக்கிறது. கர்த்தர் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். சிந்தித்து பாருங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு மனுஷன் ஒரு தவறான வழியிலே போய் ஒரு சேற்றிலே மாட்டிக்கொள்கிறான். சேற்றிலே மாற்றி அவன் மூழ்கி கொண்டிருக்கிறான். வெளியே வர முயற்சி பண்ணுகிறான். யாரோ ஒரு மனுஷன் தண்ணியில் விழுந்துட்டா 2 கையை அடிச்சா மேல வந்துடலாம். ஆனா சேற்றுல மாட்டிக்கிட்ட மனுஷன் கையை காலை உதைச்சா இன்னும் உள்ளதான் போயிருவான். அப்படிதானே? அப்படி ஒரு மனுஷன் சேற்றுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறான். அவனை சுற்றிலும் ஜனங்கள் நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், ஐயோ பாவம், யார் பெத்த பிள்ளையோ தவறான வழியில வந்துட்டு சேற்றுல மாட்டி அந்த பிள்ளை அப்படியே மூழ்கி கொண்டிருக்கிறது என்று பரிதாபப்படுகிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இந்த மனுஷன் என்ன பாவம் செய்தானோ செய்த பாவத்துக்கு படுகிறான் பாடு. இன்னும் சிலர் பரியாசம் பண்ணுகிறார்கள், இன்னும் சிலர் பரிதாபப்படுகிறார்கள். ஆனால் ஒருவரும் வந்து அந்த மனுஷனை தூக்க ஆயத்தமா இல்லை. காரணம் என்ன தெரியுமா? யாரும் வந்து சேற்றில் இருக்கிற மனுஷனை நடுவில் வந்து தூக்க முடியாது. அப்படி தூக்க வந்து அவங்களும் மூழ்கிடுவாங்க. எந்த மனுஷனாலும் சேற்றில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷனை தூக்க முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அது என்னவென்றால், மேலிருந்து ஒரு கை வந்து அந்த மனுஷனை தூக்கினால ஒழிய வேற யாரும் வந்து அந்த மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், பாவத்திலே, பாவ சேற்று என்று சொல்லி பாவ சேற்றிலே மூழ்கி கொண்டிருந்த நம்மை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரம் தூக்கி எடுத்தது, நம்மளை ரட்சித்தது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது. இதுதாங்க சாட்சி. இன்னைக்கு கிறிஸ்தவம் மதம் அல்ல, கிறிஸ்தவம் நம்மை உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு. Christianity is not religion, it is relationship with our maker. சிந்தித்து பாருங்கள். நம்மளை ரட்சித்த தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? நான் ஒரு காலத்திலே கோபக்காரனாக இருந்தேன், இன்னைக்கு நான் சாந்தமா மாறி இருக்கிறேன். ஒரு நாள்ல எனக்கு கெட்ட பழக்கம் இருந்தது, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். இன்னைக்கு கர்த்தர் என்னை விடுதலையாக்கி அந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு என்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். அவனுக்கு சொல்லட்டா, நம்முடைய வாழ்க்கையை நாமே மாற்ற முடியாது. நீங்க ஒரு முயற்சி பண்ணிருக்கலாம், இந்த காரியத்திலிருந்து நான் மாறிடணும். யூசுவலா புது வருஷத்துல நாம் ரெசல்யூஷன் எடுப்போம், அப்படிதானே? தீர்மானங்கள். இந்த வருஷத்துல இதெல்லாம் செய்ய மாட்டேன், இப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆனா 10ஆம் தேதி வரைக்கும் தான் அதெல்லாம் நிற்கும். ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பிறகு பழைய காரியத்துக்கு போயிடுவோம். காரணம் என்ன? ஒரு மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. அது மாத்திரமா இல்லை, மற்றவர்களும் நம்ம மாற்ற முடியாது. எவ்வளவோ பேர் நம்மளை முயற்சி செய்திருக்கலாம், இவரை மாத்திரணும், இவரை மாத்திரணும். யாராலையும் நம்ம மாற்ற முடியாது. இன்னும் சொல்லட்டா, லா, சட்டம் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது, தண்டிக்க முடியும். சட்டம் தண்டிக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் தண்டிக்கலாம், ஆனால் ஒரு மனுஷனை மாற்ற முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் ஒருவர் உண்டானால் உலக இரட்சகராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை தவிர நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் எந்த நபரும் அல்ல. நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முடியாது, மற்றவர்களும் மாற்ற முடியாது. அரசாங்கம், சட்டம், போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் நம்மை மாற்ற முடியாது. நம்மை மாற்றக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு சமயத்தில் ஒரு மனிதன் கொலை குற்றத்துக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு தூக்கு தண்டனை நியமிக்கப்பட்டிருக்கிறது, நாளும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே அவன் தூக்கில இடப்பட வேண்டும் என்று சொல்லி நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன்ட்ட நான் போய், அப்பா நீ நல்லவனா இருக்கணும்,
நீ தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, நீ பாவம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தனா அந்த மனுஷன் என்ன பார்த்து என்ன திரும்ப சொல்லுவான்? கெட் அவுட்னு சொல்லுவான். உன்னுடைய அட்வைஸ் எனக்கு இப்போ என்ன பிரயோஜனம்? உன்னோட அட்வைஸ், உன்னுடைய நல்ல போதனை எனக்கு என்னதுக்குப்பா? தேவையே இல்லை. நான் சாக போறேன், நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது, என்னை தூக்கில போகிறார்கள். இப்ப வந்துகிட்டு நீ நல்லவனா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்லை, மரியாதையா வெளியே போயிருச்சு. ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன தேவை? அவனோட உயிர் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லது அந்த மனுஷனுடைய இடத்துல இன்னொருவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மகன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த மனுஷனுக்கு வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்தை வேற யாரும் செய்ய முடியாது. இதுக்காக தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து உங்களை என்னையும் பார்த்து சொன்னாரு, மகனே மகளே, நீ செய்த பாவத்துக்கு நீ தான் மரிக்கணும், நீ தான் தண்டனை அனுபவிக்கணும். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்த மனிதன் சாக வேண்டும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பு என்ன திரும்ப சொல்லுது? மகனே மகளே, நீ செய்த பாவத்துக்கு நீ சாக வேண்டாம்ப்பா, நீ மரிக்க வேண்டாம், உனக்கு பதிலா நான் மரிக்கிறேன். இதாங்க தியாகம். The sacrifice of the cross of Calvary. ரட்சிப்பின் தியாகம் என்று சொன்னனே, இதுதான் அந்த ரட்சிப்பின் தியாகம். எத்தனை பேர் இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் தியாகத்தை நினைத்து, ஆண்டவரே நான் மரிக்க வேண்டிய இடத்துல நீ மரித்தீரே, நான் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல நீர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டீரே, நீர் என்னை இன்னைக்கு நீதிமானாய் மாற்றி இருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறீர், உமக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு ஒரே ஒரு குறிப்பு ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிருவேன். நான் உங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் சால்வேஷனை சொன்னேன், ரட்சிப்பின் ஆதாரத்தை சொன்னேன், sacrifice of salvation சொன்னேன், ரட்சிப்பின் தியாகத்தை பற்றி சொன்னேன். இன்னும் ஒரே ஒரு காரியம், surety of salvation, அந்த ரட்சிப்பின் நிச்சயம். அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, that whosoever believes in him should not perish but have everlasting life. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, படித்தவரோ படிக்காதவரோ, செல்வந்தரோ ஏழையோ, சமுதாயத்தில் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்பது சுவிசேஷத்தின் நிச்சயமாக இருக்கிறது. That's a surety of salvation. God promises eternal life to all who believes in Jesus. இது அவருடைய உத்தரவாதம் என்று சொல்கிறேன். This guarantee is inclusive. ஏன் தெரியுமா? எல்லாருக்குடையது. Whosoever believes, யார் விசுவாசித்தாலும், எப்படிப்பட்ட மனுஷன் விசுவாசித்தாலும், whoever believes, ஆண்டவர் சொல்றாரு, நான் நித்திய ஜீவனை தருவேன், கெட்டு போக விட மாட்டேன். இன்னொன்று சொல்ற ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நீ கெட்டு போக கூடாது. நம்ம வாழ்கிற உலகம் எப்படி தெரியுமா? மற்றவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிற உலகத்தை தான் நம்ம வாழ்கிறோம். நான் நல்லா இருக்கணும், மற்றவங்களாம் கெட்டு போயிடணும். இப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் கெட்டு போனாலும், நான் மரித்தாலும், நான் பாடுகள் அனுபவித்தாலும், என் மகனே நீ நல்லா இருக்கணும்பா, என் மகளே நீ நல்லா இருக்கணும். அதுதாங்க ஆண்டவராகிய இயேசுவோட அன்பு. This guarantee is inclusive. Not only that, it is immediate. உடனடியாக நீங்கள் விசுவாசிக்கிற மாத்திரத்திலே ஒருவன் தன் வாயை திறந்து ஆண்டவராகிய இயேசு கர்த்தர் என்று அறிக்கை செய்து அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று இருதயத்தில் விசுவாசிப்பானால் அவன் ரட்சிக்கப்படுவான். He that confesseth with his mouth the Lord Jesus Christ and believe in his heart that God hath raised him from the dead, he shall be saved. மனுஷன் உடனடியாக. God's guarantee is not universal, not only universal, it is immediate. அது உடனடியாக நடக்கிறது மாத்திரமல்ல, it is infinite, எல்லையே இல்லாத eternal life, நித்திய ஜீவன். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் முடித்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சமயத்தில் ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுவிசேஷகர்
அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு பொது கூட்டத்திலே, திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற ஒரு பொது கூட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷ செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த பெருங்கூட்டத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு செய்தி வருகிறது. பிரசங்கம் பண்ணுகிறவர் அந்த 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 பேப்பர்ல எழுதப்பட்ட காரியத்தை பார்க்கிறார். அந்த பேப்பர்ல என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? நீ ஆண்டவராக இயேசு பிரசங்கம் பண்ணுகிறாய், ஆண்டவராக இயேசு உண்மையா தெய்வமா இருந்தா நான் சொல்ற இடத்துல இத்தனை மணிக்கு நீ என்னை சந்திக்க முடியுமா அப்படின்னு அந்த சின்ன ஒரு பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கிறது. உன் ஆண்டவராக இயேசு உண்மையான தெய்வமா இருந்தால் நான் சொல்லுகிற இடத்துல இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இடத்திலே நீ தனியாக நீ என்னை சந்திக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. கீழே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் முடிந்தது. ஜான் வெஸ்லி மற்றோட காமிக்கிறாரு. காமிச்சோன்ன எல்லாம் சொல்றாங்க, ஐயா தயவுசெய்து போயிடாதீங்க, ஏன்னா இதை எழுதி அனுப்பினவன் பயங்கரமான ஒரு கொடூரம், எத்தனையோ கொலை குற்றங்களுக்கு ஆளானவன், பயங்கரமான ஒரு மனுஷன், அவன் உங்களை கொல்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு வர சொல்றான், தயவுசெய்து போவாதீங்க. ஜான் வெஸ்லி சொல்றாரு, இல்லை நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த ஆத்மா வெளியேறப்பட்டது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எப்படியாவது நான் போய் அந்த மனுஷனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஜான் வெஸ்லி தனியாக அந்த ராத்திரியிலே அவருடைய குதிரையில ஏறி அந்த காட்டுக்குள்ளாக போகிறார், போய்கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தது. அந்த மனுஷன், அந்த கொடூரமான மனுஷன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஜான் வெஸ்லியை பார்த்து, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சில காரியங்களை காமிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜான் வெஸ்லியும் பயத்தோடு கூட அந்த மனுஷனோட போய்கொண்டே இருக்கிறார். ஒரு மலை ஏறுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு ஒரு பெரிய பாதாளமான ஒரு குழியை போல் இருக்கிறது. அந்த மனுஷன் சொல்றான், ஐயா இந்த குழியில எட்டி பாருங்க. குழியில எட்டி பார்த்தா விலை உயர்ந்த மதுபான பாட்டில்கள், ஆயிரக்கணக்கான லிக்கர் பாட்டில்ஸ் அந்த குழியிலே குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் சொல்றான், நான் பயங்கரமான ஒரு குடிக்காரன், இதெல்லாம் நான் குடிச்சிட்டு போட்ட பாட்டில் தான். இப்ப சொல்லுங்க, நீங்க பிரசங்கிக்கிற ஆண்டவராக இயேசு என்னை ரட்சிக்க முடியுமா? ஜான் வெஸ்லி அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், ஆமாப்பா, இப்பயும் ஆண்டவராக இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை ரட்சிப்பார். அந்த மனுஷன் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறான். இன்னொரு இடத்துல ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு போல இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கிலே நீங்க எட்டி பாருங்கன்னு சொல்லும் போது ஜான் வெஸ்லி எட்டி பார்க்கிறாரு. அந்த இடத்துல நிறைய மனிதனுடைய எலும்புகள் ஏராளமா எலும்பு கூடுகள். இந்த மனுஷன் ஜான் வெஸ்லி பார்த்து சொல்ற, ஐயா இதெல்லாம் நான் கொலை பண்ண, நான் கொன்று போட்ட ஜனங்கள், ஐ மர்டர்ட் them. இவர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து இந்த பள்ளத்தாக்கில் தான் நான் கொலை செய்து அவர்களை தூக்கி எறிந்திருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, உன் ஆண்டவராக இயேசு என்னை ரட்சிக்க முடியுமா? ஜான் வெஸ்லி அவரை பார்த்து சொல்றாரு, ஆமாப்பா, இன்னும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். அந்த மனுஷன், இன்னும் ஒரு இடத்துக்கு நீங்க என்னோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் அந்த மலையின் உச்சியிலே ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். தூரம் போகும்போதே ஒரு குடிசை தெரிகிறது. அந்த குடிசையில ஒரு மண்ணெண்ண விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டில் அருகில போய் நிற்கிறார்கள். அந்த வீட்டுக்கு அருகில போன உடனே உள்ள கூக்குரலின் சத்தம் கேட்கிறது. மனைவி கதறுகிறாள், ஐயோ இந்த மனுஷன் வந்து விட்டான், என்னை அடிக்க போகிறான், என்னை சித்திரவதை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி மனைவி ஒரு பக்கம் கூக்குரலிடுகிறார்கள். அதுக்கு அது மாத்திரமல்ல, இந்த மனுஷனுடைய சொந்த மகள் பயந்து அலறுகிறாள், ஐயோ அப்பா வந்து விட்டாரா, என்னை அடிக்க போறாரு, என்னை சித்திரவதை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி அந்த குடிசைக்குள்ளே கூக்குரலின் சத்தம் கேட்கிறது, அழுகையின் சத்தம் கேட்கிறது. இந்த மனுஷன் போய் கதவை தட்டுறான். மனைவியும் பிள்ளைகளும் திறக்க மறுக்கிறார்கள். பயத்து நிமித்தம் கதவை திறக்க மறுக்கிறார்கள். ஒரு உத விட்டோன்னே கதவு ரெண்டா திறக்குது. உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள அவருடைய அந்த மனுஷனுடைய மனைவியும் பிள்ளையும் அப்படியே நடுங்கி அலறி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மனுஷன் ஜான் வெஸ்லியை பார்த்து இப்ப கேட்கிறான், இது என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், எலும்பு தோளாக இருக்கிறார்கள், எத்தனையோ நாட்கள் ஆகாரம் இல்லை, சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். அந்த மனுஷன் ஜான் வெஸ்லியை பார்த்து கேட்கிறான், ஐயா இப்ப சொல்லுங்க,
இது என்னோட மனைவி, என்னோட மகள், இவர்களுக்கு என் வாழ்க்கை முழுவதும் துரோகம் பண்ணியிருக்கிறேன். உங்களோட ஆண்டவராக இயேசு இப்போ என்ன ரட்சிக்க முடியுமா? அந்த சமயத்தில் ஜான் வெஸ்லி ஐயா சொல்கிறார்கள், மகனே இப்போயும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் இயேசு உன்னை ரட்சிப்பார். ஒரு நிமிஷம் நீ முழங்கால் படியிட்டு கண்களை மூடு, நான் உனக்காய் ஜெபிக்கிறேன்னு சொல்ல போது அந்த மனுஷன் அதே இடத்துல முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவராய் இயேசுவை நோக்கி பார்க்கிறார். ஜான் வெஸ்லி ஐயா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய தொடுதல், தேவனுடைய கரம் அந்த மனுஷனை அந்த சமயத்தில் தொடுகிறது, அந்த மனுஷனை முற்றிலுமாக மாற்றுகிறது. சரித்திரம் சொல்கிறது, அந்த மனுஷன் பின் நாட்களிலே ஒரு பெரிய சுவிசேஷராக ஆண்டவராய் இயேசுவுக்காக சாட்சியாய் நின்று மரித்து, ஒரு இரத்த சாட்சியாய் மரித்த மனுஷன் என்று சரித்திரம் சொல்கிறது. நான் எதற்காய் சொல்கிறேன் என்றால், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு நேசிக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடலாமா? கூடுமானால் ஒரு நிமிஷம் அப்படி எழுந்து நிற்கலாமா? நான் தேவ சமூகத்தை உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ரட்சிப்பின் ஆதாரம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு. ரட்சிப்பின் ஆதாரம் தேவனுடைய அன்பு, ரட்சிப்பின் தியாகம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவை மரணம். அந்த ரட்சிப்பின் நிச்சயம் தேவன் நமக்கு தருகிற உத்தரவாதம். மகனே மகளே, நீ என்னை விசுவாசிப்பே ஆனால் நீ கெட்டு போகாமல் உனக்கு நித்திய ஜீவனை தர நான் உண்மை உள்ள தேவனாக இருக்கிற. எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், ஒருவேளை நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அல்லது பாவ பிடியிலே சிக்கிக்கொண்டு ஐயோ என்னை விடுதலையாக்கக்கூடியவர் யார் என்று சொல்லி ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமையா இருக்கலாம். அல்லது எல்லாம் இருக்கிறது, மனதிலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, இரவிலே படுக்கைக்கு போனால் தூக்கம் இல்லை, அலசடிப்படுகிறேன், நான் முழுவதும் என்னால் தூங்க முடியல, வாழ்க்கையில நிம்மதி இல்லை என்று சொல்லக்கூடியவளை யாராவது இருப்பேன் என்றால், ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை தொட விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். இன்னும் என்னுடைய சரீரத்திலே இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கிறது, எத்தனையோ வருஷமா நான் இதுக்காக மருந்து சாப்பிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்குற வல்லமை உங்களுடைய சரீரத்தை தொட போதுமானதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு ஒரு அற்புத சுகத்தை தர நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் சொன்னார், எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடினாலும் அவர் மத்தியிலே வருவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த மாலை வேளையிலே ஆண்டவராய் இயேசு நமத்திலே கடந்து வந்திருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னோட பிரச்சனை யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது, எனக்குள்ளேயே வைத்து நான் குமரி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், யாருக்கும் தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவராய் இயேசு நீங்க என்ன பாதையை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஆண்டவராய் இயேசுவுக்கு தெரியும். சகோதரியே, குடும்பத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற நிலைமை, மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகிற நிலைமை, எல்லாரும் உங்களை நிராகரித்து கைவிடுகிற ஒரு நிலைமையாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொன்னாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளாத தேவன். எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே நான் உங்களுக்காய் ஜெபிக்கும்படியாய் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். God can do a miracle in your personal life. God can do a miracle in your family. God can do a miracle in the lives of your children. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். தீராத பிரச்சனை, தீராத கண்ணீர், தீராத வேதனை, துக்கம், கலக்கங்கள், வியாகுலங்கள், பிரச்சனையின் மேல் பிரச்சனைகள்,
அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை விடுதலையாக்குவார். வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கண்களை மூடினவர்களாக உங்களுடைய இருதயத்தின் கதவை திறந்து, ஆண்டவராய் இயேசுவே, நீர் உலகத்துக்கு வந்த உலக இரட்சகர், என்னுடைய உள்ளத்திலே வாரும். உலகத்திலே மனுஷனை மீட்டு ரட்சிக்கும்படியாக உலகத்துக்கு வந்தீரே, இன்றைக்கு என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி நீங்கள் அவர்களை அழைப்பீர்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு உலகத்துக்கு வெளியாயிருக்கிறவர் உங்களுடைய உள்ளத்திலே வரும்போது உங்களில் இருக்கிற எல்லா அந்தகாரமும் விலகி ஓடும். அந்தகாரங்கள் விலகி ஓடும். இந்த இடத்துல ஒருவேளை யாராவது பில்லி சூனிய கட்டில் இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு உங்களை விடுதலையாக்குவார். இன்னைக்கு யாராவது பயத்திலே பீடிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், இந்த இடத்துல சிலர் உண்டு, உங்களுக்குள்ளே ஒரு திகில் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது, ஆனால் அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே, இன்றைக்கு அந்த பயத்தின் ஆவிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன். கர்த்தர் பயத்தின் ஆவியை தராமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெளிந்த புத்தி வல்லமையும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அன்பையும் கர்த்தர் தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன பாடலை தாழ்ந்த குரலிலே பாடும்போது உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் இயேசுக்கு திறந்து வையுங்கள். அந்த ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மாறும் என்றால் உங்களுடைய சூழ்நிலைகளும் மாறும். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். இயேசு அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார் சகோதரனே, சௌரி, இயேசு உங்களை அழைக்கிறார். நன்றி ஆண்டவரே. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினாள், எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினாள், எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே ஆண்டவராய் இயேசு உங்களை தொட்டு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறீர்கள் என்றால், நீங்கள் இருக்கிற இடங்களிலே எல்லா கண்களும் மூடி இருக்கிற நிலைமையிலே உங்களுடைய கரங்களை ஆண்டவராய் இயேசுக்கு உயர்த்தி காண்பீங்க. நம்முடைய கரங்களை எந்த மனுஷனும் பார்க்க வேண்டாம். ஆண்டவராய் இயேசுடைய கண்கள் உயர்த்தப்பட்ட கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, பண பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, எதுவாயிருந்தாலும் என் ஆண்டவராய் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனிதனால் கூடாதது என் ஆண்டவராய் இயேசுவால் கூடும். என் ஆண்டவராய் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒருவேளை இன்றைக்கு
அந்த ஆண்டவராய் இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், அவருடைய அன்பை நான் விளங்கிக் கொண்டேன், இன்றைக்கு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லக்கூடியவர்கள் கூட உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவருக்கு உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பீங்கள். அவர் உங்களுடைய கரங்களை பார்க்க விரும்புகிறார், உங்களுடைய கரங்களை தொட விரும்புகிறார், உங்களுக்கு வாழ்க்கையிலே குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதமுள்ள வருகிறோம். உம்முடைய அருமையான, இனிமையான, அற்புதமான, மகத்துவமான, வல்லமையான உம்முடைய சமூகத்தை இந்த இடத்திலே நாங்கள் மெய்யாகவே உணர்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரன் அடியான் ஜெபிக்கிறேன், உயர்த்தப்பட்ட கரங்களை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய வல்லமை நிறைந்த கரம் அண்ட சராசரங்களை, மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து உடைய கரத்திலே உருவாக்கின அந்த கரம் இப்பொழுது உடைய ஜனத்தை தொடுவதாக, தேவனுடைய வல்லமை விளங்குவதாக. ஆண்டவரே, யாராவது சுகவினத்தோடு பலவீனத்தோடு கூட வந்திருப்பார் என்றால் சுகமாக்கிற வல்லமை உடைய சரீரத்திலே இப்பொழுதே பாய்வதாக. Pray God that your healing power will flow through them and let them be healed in Jesus name. சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் வந்திருப்பான் என்றால் இன்றைக்கு தேவ சமாதானம் அவருடைய இருதயத்தையும் மனதையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, தீராத பிரச்சனையோடு கர்த்தாவே, நீங்காத கர்த்தாவே கஷ்டங்களோடு கூட வந்திருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொடுவீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக. இன்றைக்கு அவருடைய நிலைமையை மாற்றுவீராக, இன்றைக்கு சமாதானத்தை தருவீராக. ஒரு கல்வாரி தரிசனத்தை தாரும் ஆண்டவரே. கண்கள் மூடிக்கொண்டிருக்கிற நிலைமையிலே கர்த்தரை வெளிப்படுத்துவீராக. ஒரு கல்வாரி தரிசனத்தை ஜனங்கள் பார்க்க உதவி செய்வீராக. அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அவர் செய்கிற வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் வேலை செய்கிற இடங்களிலே அவர்களை சாட்சியாய் வைத்து உம்முடைய நாமத்தை அளவில்லாமல் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்தை கர்த்தாவே அன்பாய் கொடுத்து இந்த அருமையான கர்த்தாவே இந்த பள்ளி ஸ்தாபனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களையும் அவருடைய பணிகளையும் கர்த்தாவே இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த வேளையிலே கர்த்தாவே சென்னை மகாராட்சி கர்த்தாவே அந்த கர்த்தாவே அவருடைய ஸ்டாஃப் பிரேயர் ஃபெலோஷிப்பை கர்த்தர் பலப்படுத்துவீராக. வரும் நாட்களிலே ஏராளமான ஜனங்கள் இந்த ஜெப ஐக்கியத்தில் வந்து சேர, அற்புதங்களை பெற, அதிசயமான காரியங்களை காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவராய் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். எல்லா கனத்துதி மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.